இறை இயேசுவில் அன்பு நிறை திருக்குளமே, தவக்காலத்தினுடைய 8ஆம் நாள். இந்த 7 நாட்கள் எப்படி நாம் நம்முடைய நேரத்தை செலவிட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் 8ஆம் நாளாகிய இன்று நாம் அதை பற்றி தான் சிந்திக்கவிருக்கிறோம். பைபிள் படிக்கணும்னு தோணும், அப்போதான் தூக்கம் வரும். விரதம் இருக்கணும்னு தோணும், அப்போதான் அருட்சுவை உணவு நமக்கு தயாரிக்கப்படும். மதுவை நீ தொடவே கூடாதுன்னு நினைப்போம், அப்போதான் நமது நண்பர்கள் ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க. இப்படி ஏதாவது ஒரு முறையில் நாம் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். நிச்சயமாகவே இதை எப்படி நாம் ஜெயித்து வெற்றி பெறுவது? அதற்கு 2 முக்கிய காரணங்கள். தாய் திருச்சபையானது நமக்கு அழைப்பு விடுக்கிறது திருவருட்சாதனங்கள், பாவ சங்கீர்த்தனம் மூலமாகவும் எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனை உட்கொள்ளக்கூடிய திருப்பலி. திருப்பலிதான் ஒவ்வொரு நாளும் கல்வாரி பலி. கல்வாரி பலி என்பது திருப்பலி. தவக்காலத்தில் மட்டுமல்ல, என்னென்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் உட்கொள்வது என்பது நமக்கு கிடைக்கும் வரம், பலம். அதற்கு ஈடு இணை எதுவும் இல்லை. இந்த தவக்காலத்தில் நாம் சோதனைகளை மேற்கொள்ள எப்பொழுதெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் ஒப்புரவு அருட்சாதனம் மற்றும் திருப்பலியில் பங்கெடுக்க வேண்டும். இது ஒன்று. இரண்டாவது, ஏதாவது ஒரு காரணத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இன்று நமக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நேரத்தில் அந்த காரணத்திற்காக நாம் ஜெபிப்போம். உதாரணமாக, நான் பரீட்சையில் தேர்ச்சி பெற வேண்டும், அல்லது ஒரு திருமணம் நடக்க வேண்டும், குழந்தை பாக்கியம் வேண்டும், ஏதாவது ஒரு காரணம், ஒரு கடனை அடைக்க வேண்டும், வீடு கட்டும் பணி முடிய வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக நாம் ஜெபிப்போம். அந்த காரணத்தை குறித்து விவிலியத்தில் ஏதேனும் வார்த்தைகள் உள்ளதா? கடவுளுடைய தீர்க்க தரிசனம் உள்ளதா? பழைய ஏற்பாட்டில் ஏதாவது குறிப்புகள் உள்ளதா என்பதை விவிலியத்தை வாசித்து அதை நாம் தேர்ந்தெடுத்து அந்த ஒரு காரியத்திற்காக ஜெபிப்போம். வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அந்த ஒரு காரியத்திற்காக ஜெபமாலை ஜெபிப்பது, புனிதரை நோக்கி வேண்டுவது, அன்னை மரியாதை நோக்கி வேண்டுவது என்று நாம் செலவிடுவோம். அப்படி நாம் செலவிடும் பொழுது எதற்காக இந்த அவகாலத்தில் நாம் இந்த ஒருத்தல் முயற்சிகள் இருக்கிறோம் என்ற சந்தேகத்திலிருந்து விலகி இந்த ஒரு காரியத்திற்காக நாம் முழுமையாக நமது எண்ணங்களை ஒரு கோட்டில் குவிக்கவிருக்கின்றோம். அது நிச்சயமாக நமக்கு பலன் தரும். ஏனென்றால் வழிகாட்டும் இறைவன் நம்மோடு இருக்கிறார், அவர் நமக்கு துணையாகவும் வருகிறார் என்ற சிந்தனையோடு இந்த பாடலோடு நாம் இந்த 8ஆம் நாளில் பங்கெடுப்போம்.